ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோ எதுனார பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற நம்ம காட்டை அப்படியே ஓவராலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி என்னடா சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மரத்தெல்லாம் வெட்ட போகிறோம். அந்த தேவையில்லாத மரத்தை வேரோடு வெட்ட கிடையாது, ஒரு திருப்பி வர மாதிரி இருக்கிற மாதிரி வெட்ட போகிறோம். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த டிசம்பரில் எது மழை மாதோட ஸ்டார்ட் ஆகதான் புயல் வருதான். சரி, இந்த மாதிரி டைமில் இந்த தட்டு மாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தட்டு இருக்கிற வேலையாக தான் வந்துடணும். அந்த டைமை பார்த்தா வந்து மரம் இருக்கும் வந்துருந்தாங்க. அவங்க அப்படியே மரம் இருக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அப்படியே தட்டு இருக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தேவையான தட்டை பார்த்திங்கன்னா வந்து அறுத்தாச்சு. ஏன்னா அந்த செம்ம கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இந்த செம்ம கட்டுறதுல ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக செம்ம கட்டணும். இல்லை அப்படின்னா நம்ம வண்டியில் வச்சுட்டு போக்குள்ள செம்ம ஃபுல்லாக வந்து அவுந்து ரோடெல்லாம் போயிடும். அது நம்மளுக்கு 1க்கு 3-4 வேலையாக மாறும். அதனால் இந்த செம்ம கட்டுறப்ப பார்த்து கட்டணும். ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வைக்கணும், இன்னொரு அடி பார்த்திங்கன்னா ரைட் சைடு வைக்கணும். அப்போ தான் வந்து செம்ம வந்து பேலன்ஸாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா அப்படின்னா பேலன்ஸ் இல்லாமல் கொண்டு போய் எங்கேயோ ஒன்று வண்டி விடுவோம், இல்லை தட்டு கல்லிட்டு கீழே வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வழியாக செம்மையை அப்படியே தவி போட்டாச்சு. கிட்டத்தட்ட 4 அடியை போட்டு அப்படியே செம்மை இழுத்து கட்டியாச்சு. செம்மையை எப்படியோ போடுற பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அந்த இழுத்து கட்டுறோம் பார்த்திங்களா, அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையே. 2 பேர் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, அப்படி இப்படி பிடிச்சி இழுத்து கட்டிடலாம். அந்த ஒரு ஆளே போட்டு இழுத்து கட்டுறதுக்குள்ளே போயிடும். இதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் அப்படியே தட்டி விட்டு பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வேளை எப்படியே அறுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சுட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு போக ரெடி பண்ணோம். ஏன்னா வந்து இந்த மலை மோனம் போடிச்சு அப்படின்னா மாடு வந்து காட்டுக்கு பிடிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ரீசன். அடுத்து பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீனி பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கிறதையே தான் போடுவோம். அதனால் இந்த தட்டெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீ ஏன்டான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ பெரிய மாடு என்ன பாலை கறக்குது அப்படிலாம் இல்லை, சின்ன கன்றுக்குட்டி தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தேவைக்கு போட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்படியே பழக்கிட்டோம். ஒரு வழியாக செமையை கட்டி முடிச்சாச்சு. செமையை அப்படியே ஒரு கொள்ளையும் முடிச்சாச்சு. அடுத்தனா மீதி இருக்கிறத வந்து அறுக்க வேண்டியது தான். ஒரு வழியாக அறுத்து செமையை கொண்டு வந்து வண்டியில் வைக்கணும். அடுத்த டாஸ்க் இதுதாங்க. இந்த டாஸ்கில் வண்டியில் எடுத்து வச்சு அதை கட்டி யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அதை நம்ம கட்டுறது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கயிறு வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து தட்டை தூக்க வேண்டியது தான். தட்டை தூக்கி அப்படியே ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. அடுத்து என்ன, ஃப்ரண்ட்டில் ஓகே கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு வந்துச்சு. அதையும் ஒரு வழியாக வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த தட்டு கட்டுற வேலை முடிஞ்சுங்க. அடுத்து நம்ம வந்து மரம் எவ்வளோ தூரம் அடுத்துருக்காங்க என்ன ஏதுங்கிறத அப்படியே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்டு பாருங்கள். அது என்ன எதுக்குலாம் உங்களுக்கே தெரியும். அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேனல் போட்டால் வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். இந்த எலாஸ்டிக் கயிறு பார்த்திங்களா வந்து நாம் வாங்கக்குள்ள ஒரு 20 ரூபா 25 ரூபா சம்திங்கில் வந்துச்சு. இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியல. இப்போயும் அதே ரேட்டாக நான் தெரிஞ்சால் ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டு பாருங்கள். ஒரு வரையாக அப்படி இப்படி பார்த்திங்கன்னா இழுத்து கட்டியாச்சு. நம்ம ஃபார்மோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து இந்த ஃபார்மில் சர்வீஸ் வசதி கிடையாது, போர் வசதி கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு 2-3 வருஷமாக தட்டு வரைக்கிறோம். அந்த வந்து ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே வந்து மழை நம்பி தான் வந்து இந்த காட்டில் வந்து பார்த்துட்ருந்தோம். அதை ஒரு பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த தேவையில்லாத மரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மில் என்ன வைக்கலான்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இருக்கிற மரத்தை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், வண்டி விட்டு எப்படியெல்லாம் போட்டு தட்டில் நவுத்தி வச்சுக்கிறேங்க. நம்ம அதை தட்டை வரித்து ஓட்டுறதுக்குள்ளே படாரபாடு பட்டோம். ஆனால் ஜாலியாக வண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வெட்டியிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3வது நாள் வெட்டுறாங்க. இது ஃபஸ்ட் நாள்லேருந்து வெட்ட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் நாளில் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள தான் இந்த தட்டில் போட்டு வண்டி விட்டு போட்டு நோத்துன்னு விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈச்சர் வந்துச்சு, அப்புறம் வந்து பிக்கப் வந்துச்சு. பிக்கப்புலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஈச்சரில் ஃபுல்லாக நப்பி எடுத்துகிட்டு போனாங்க. பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கரெக்டில் என்ன மரம்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாலை மரம் அதிகமாக இருந்துச்சுங்க. பாலை மரம், அப்புறம் இந்த பொரிச்சங்குச்சி
இதுதான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை விட்டால் ஒரு 4-5 வேப்ப மரம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெட்டிட்டோம், ஏன்டா மரத்தெலாம் வெட்டுற, இருக்கிற கரெக்டாக ஏன்டா பசுமையாக இருக்கிற மாத்திரை அப்படிலாம் இல்லைங்க. கரெக்டாக வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ வெட்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் திருப்பி அந்த மரமாக வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்து வைத்திருக்கோம். ஒரு அடியாக வெட்ட கிடையாது. பாருங்க, இங்கேருந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு வந்துட்டோம். இந்த மரத்தெலாம் ஏன் வெட்டலான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து சீத்தா குச்சிங்க அதிகமாக இருக்குது. அது போக இப்போ தான் நிறையா மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துட்டுருக்குது. ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஃப், ஓவர் சேஃப். அப்படியே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே வெட்டிட்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கு பாதி வந்து அப்போ இருக்கக்குள்ள நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து கரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏற்றி ஓட்டி எல்லாம் கொள்ளு இந்த மாதிரி வந்து மழையை நம்பியே வரக்கூடிய பயிர்கள் கொடியை வச்சு வர்றது அதிகமாக வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டிராக்டரி வந்துடுச்சு. நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல. டிராக்டரியில் வந்து இது ஃபுல்லாக இருக்குது, பிளேட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து கல் இருந்தால் கூட கலப்பி வச்சு தூக்கிட்டு போயிடும். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் டிராக்டரி விட்டு ஓட்டினோம் அப்படின்னா ஒன்று கல் உடையணும், இல்லை டிராக்டர் பல்லு உடையணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அந்த மாதிரி கான்செப்டில் போகக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து இந்த கல் பிரச்சனைங்கிறது நம்ம இதில் ஓவராகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கல்லுங்க தான் வந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அவங்க வேலையை மரம் வெட்டுறவங்கள கரெக்டாக வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. தெரியுங்க, இப்போது நம்ம வந்து ரீசெண்டாக இருக்கிற நம்ம சோளம் வரைச்ச வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து பசுமையாக இருந்துச்சுன்னு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்த ஒர்க்காக நம்ம வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு சோளம் வரைச்சோம் பார்த்திங்களா, அந்த எருக்கஞ்செடி அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து தேக்கு வைக்கலாங்கிற ஒரு பிளான் 50% கம்ப்ளீட் ஆச்சு. அந்த வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக தான் இந்த தேவையில்லாத மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து அது வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. வண்டி வந்துட்டு போக கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து மரம்லாம் இருக்குதுங்க. என்ன மரம் பார்த்திங்களா, அந்த டிஸ்டன்ஸில் கல்லுக்கட்டு ஓரத்தில் ஒரு வேப்ப மரம், ஒரு 2-3 வேப்ப மரம் இருக்குது. அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். அடுத்து பனை மரம் ஒரு 10-15 இருக்குது. ஏன்டா பனை மரத்தை பிடுங்க பார்த்து அப்போ என்ன பிடுங்குறேன்னு கேட்குறீங்க. இந்த பனை மரம் வந்து ஆண் பனை மரங்க. அதனால் இது வந்து எந்த வகையான யூஸுக்கும் வராது. அடுத்த ரீசன் இது ஃபுல்லாக வந்து கருக்காகவே இருக்குது. ஏன்னா வந்து மரம் எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அதை வந்து நம்ம பிடுங்கி போட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மரம் இருக்குன்னு வேஸ்ட்டு. அந்த மெயின் ரீசன் என்னென்னு பார்க்குறீங்களா, மரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்டீரியர் போகிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ கல்லுக்கிட்டு பார்த்திங்கன்னா நவுந்துக்கிட்டே போயிட்டே இருக்குதுங்க. அதனால் அந்த கல்லுக்கிட்டு போகாமல் இருக்கணும், அதுக்கோசரம் தான் வந்து இந்த பனை மரத்தை வந்து பிடுங்குறோம். அது தப்பு தான் பனை மரத்தை பிடுங்குறது. ஆனால் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ரீசனால் அந்த பனை மரத்தையும் பார்த்திங்கன்னா பிடுங்கு தான் ஆகணும். இதுலேருந்து நம்ம கல்லுக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இன்டீரியர் வரைக்கும் கல்லுக்கட்டுலாம் இருக்குது. இப்போ இருக்கிறதுல எப்படி மாதிரிலாம் மாறிடுச்சுங்க பாருங்கள். அங்கே ஒரு பனை மரம், இங்கே ஒரு லைனில் ஒரு 3 பனை மரம் இருக்குது. இந்த 3 பனை மரம் தான் பிடிங்கி ஆகணும். இந்த வேப்ப மரத்தையும் பிடிங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து அதோட வேர் போக போக கல்லுக்கிட்ட வந்து நவுந்து போகுது. மழை டைமில் சரிஞ்சு எல்லாம் விழுந்துருது. இதை வந்து கூப்பிட்டு கட்டினா அப்படின்னாவே ஒரு டைமுக்கு ஒரு 10,000க்கு மேலே ஆயிடுது. அதனால் இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுருங்க.